بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா சூரத்துல் கலம் வசனம் 1 4 வரையிலான வசனங்களில் சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். எழுதுகோளின் மீது சத்தியமாக, அவர்கள் எவைகளை எழுதுகிறார்களோ அதன் மீதும் சத்தியமாக, உம்முடைய இரட்சகனின் அருளால் நீர் மதி கலங்கியவர் அல்ல, உங்களுக்கு வியப்பூட்டும் நற்கூலி இருக்கிறது, நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த மேன்மையான நற்குணத்தின் மீதே இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய நுபுவத்து பணியை ஆரம்பித்த நேரத்தில் அல்லாஹ் குறித்தும் அவனுடைய வசனங்கள் குறித்தும் சொன்ன நேரத்தில் நபி அவர்களை சுற்றி இருந்தவர்களே நபி அவர்களை விமர்சித்தார்கள். பைத்தியக்காரர் என்பதாக சொன்னாங்க, பொய்யர் என்பதாக சொன்னாங்க, ஏதேதோ உளறுகிறார் என்பதாக சொன்னார்கள். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா ஆறுதலாக சொல்லுகிற வசனங்கள் தான் இந்த வசனங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நீர் மதி கலங்கியவர் அல்ல, நீர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, உயர்ந்த மேன்மையான நற்குணம் உள்ளவர்கள் என்பதாக அல்லாஹ் நற்சான்றிதழ் பகர்கிறான். நீங்கள் படக்கூடிய கஷ்டத்துக்கு சிரமத்துக்கு வியப்பூட்டும் வகையிலான நற்கூலியை நீங்கள் பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி நபி அவர்களை தேற்றுகிறான். இன்னும் சூரத்து தக்வீரினுடைய வசனம் 15 29 வரையிலான வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா உக்ஸிமு பில் குன்னஸ் அல் ஜவாரில் குன்னஸ் வல் லைலி இதா அஸ்அஸ் வஸ் சுப்ஹி இதா தனஃபஸ். ஒரே பாதையிலேயே மீண்டும் மீண்டும் சுற்றுகின்ற கிரகங்களின் மீது சத்தியமாக, தோன்றி மறையும் நட்சத்திரங்களின் மீது சத்தியமாக, கடந்து செல்லும் இரவின் மீது சத்தியமாக, உதயமாகும் காளையின் மீது சத்தியமாக, இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் ذي قوة عند ذي العرش مكين مطاع ثم أمين. ஜிப்ராயில் என்னும் கண்ணியமான தூதரின் மூலமாகத்தான் இந்த வேதத்தினுடைய கூற்றுகள் நபி அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அவர்கள் வலிமை மிக்கவர்களாகவும் அர்ஷின் அதிபதி இடத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். மலக்குமார்களின் தலைவராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் ஜிப்ராயில் என்னும் அந்த தூதர் இருக்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஒமா ஸாஹிபுக்கும் பிமஜ்னூன் வலகத் ரஆஹு பில் உஃபுகில் முபீன் வமா ஹுவ அலல் கைபி பிதனீன் வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம். நபியாகிய உங்களுடைய தோழர் மதி கலங்கியவர் அல்ல, உண்மையாகவே அவர்கள் வானத்தின் ஓரத்தில் ஜிப்ராயில் என்னும் தூதர் இறங்கியதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் மறைவானதை எதை கண்டார்களோ அதை சொல்வதில் எந்த குறையும் அவர்கள் வைக்கவில்லை. வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானிர் ரஜீம், அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கூற்று விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய கூற்றும் அல்ல. ஃபஐன தذهبون இன் ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கான இந்த உபதேசத்தை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? லிமன் ஷா மின்கும் யஸ்தகீம், யார் நேர்வழியை விரும்புகிறாரோ அவருக்கு நிச்சயம் நேர்வழி கிடைக்கும். உமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனான அல்லாஹ் நாடாமல் அவர்கள் நேர்வழியை நாடமாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இங்கே வரிசையாக சத்தியமிட்டு பல விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்களுக்கு அந்த வசனம் யாரின் மூலமாக வருகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். அதோடு தொடர்ந்து நபி அவர்கள் எதை பெறுகிறார்களோ அதில் எந்த விதமான கூடுதல் குறைவும் இல்லாமல் கஞ்சத்தனம் காட்டாமல் அதை உங்களுக்கு சொல்கிறார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட இந்த குர்ஆன் இருக்கிறதே, இது உங்களுக்கான நல் உபதேசம், இதை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதாக மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதை தொடர்ந்து யார் நேர் வழியை விரும்புகிறார்களோ, நாடுகிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது கிடைக்கும், என்றாலும் அல்லாஹ் நாடாமல் அவர்கள் அந்த நேர்வழியை நாடமாட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்கிறான். இதன் மூலமாக நபி அவர்கள் யார், அவர்களுக்கு நுபுவத்து பணி என்பது எந்த வகையில் அருளப்பட்டது, குறிப்பாக திருக்குர்ஆன் எப்படி அருளப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.